தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். முழு பொது முடக்கத்தின் வெற்றி மக்களின் கையில். நடமாடும் தடுப்பூசி பிரிவை அமைக்க அரசு உத்தேசம். 80,000-க்கும் மேற்பட்ட சிறாருக்கும் குழந்தைகளுக்கும் கோவிட்-19 தொற்று. அமைச்சர் அதிர்ச்சி தகவல். அதிகரித்து வரும் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இருவார கால முழு பொது முடக்கம் நாளை தொடங்குகிறது. பொதுமக்களின் முழு ஒத்துழைப்பே பொது முடக்கத்தின் வெற்றியை நிர்ணயிக்கும் என தேசிய பாதுகாப்பு மன்றம் நினைவுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முன்னெடுப்பு அதன் இலக்கை எட்ட நாட்டு மக்கள் அனைவரும் தங்களின் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் துணை தலைமை இயக்குநர் டத்தோ ரோட்ஸி மட்சாட் கேட்டுக் கொண்டார். மக்களிடையே ஒருமைப்பாடு அவசியம். கோவிட்-19 தொற்று பரவலை துண்டிக்க நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை கடைபிடிப்பதில் அதனை எடுத்துக்காட்ட வேண்டும். தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் அறிவித்திருக்கும் இந்த தருணத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த முழு பொது முடக்கம் முதல் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையைப் போல இல்லாவிடினும் மக்களின் உயரிய கடப்பாடு நாடு கோவிட்-19 தொற்றிலிருந்து விடுபட உதவும் என அவர் நினைவுறுத்தினார். பர்னாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் டத்தோ ரோட்ஸி இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். மக்கள் கோவிட்-19 தடுப்பூசியை பெறுவதை உறுதி செய்ய மாநில சுகாதாரத்துறையும் மாவட்ட சுகாதார அலுவலகமும் எத்தகைய அணுகுமுறையையும் கையாளலாம். நாட்டு மக்கள் அனைவரும் கோவிட்-19 தடுப்பூசியை பெறுவதை உறுதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் முன்னெடுப்புகளில் இதுவும் ஒன்று. இதன் அடிப்படையில் மாநில சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் அணுகுமுறைகள் மேம்படுத்தப்படும். குறிப்பாக தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மேற்கொள்ள நேரடியாக களத்துக்கு செல்ல நடமாடும் பிரிவை ஏற்படுத்துவதும் அதில் அடங்கும் என தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். அண்மையில் கிராமங்களில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்த திரங்கானு சுகாதாரத்துறை அனுமதி கோரியதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய அணுகுமுறை கையாளப்பட்டால் தேசிய நிலையிலான தடுப்பூசி நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தடுப்பூசி மையங்களுக்கு வர தயங்குவோரை நேரடியாக சந்திக்க இயலும் என்றும் கைரி குறிப்பிட்டார். 3ஆம் கட்ட கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தை சுகாதார அமைச்சு நாளை தொடங்க உத்தேசித்துள்ளது. அதில் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். நாட்டில் தற்போது இளம் தலைமுறையினரிடையே தொற்று பரவல் கவலை அளிக்கிறது. மேலும் பேசிய துணை அமைச்சர், கோவிட்-19 தடுப்பூசிக்கு மக்களிடமிருந்து ஊக்கமளிக்கும் ஆதரவு கிடைத்து வருகிறது என்றார். குறிப்பாக ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிக்கு பதிந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். 1 மணி நேரத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் அந்த தடுப்பூசிக்காக பதிந்து கொண்டுள்ளனர். இதன் வழி மக்கள் தடுப்பூசியின் அவசியத்தை உணர்ந்துள்ளதை பார்க்க முடிவதாக டாக்டர் நூர் அஸ்மி கசாலி கூறினார். பாகன்சராய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் நூர் அஸ்மி கசாலி பேராக் பரிட்புந்தார் தமன் கொரியான் புறமாயில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் திட்டத்திற்கு எதிராக செயல்படும் தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க புதிய சட்டத்தை இயற்ற தேவையில்லை. நடப்பிலுள்ள நிந்தனை சட்டம் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் அவர்களை தண்டிக்க முடியும் என பிரதமர் துறையின் நாடாளுமன்ற சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தகியுடின் ஹசான் கூறினார். முழு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொய்ச் செய்திகள் தொடர்பில் ஏற்கனவே அவசரகால சட்டத்தை மலேசிய தொடர்பு பல்லூடக அமைச்சு ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆதலால் கோவிட்-19 தடுப்பூசி தொடர்பில் பொய் செய்திகளை பரப்புவோரை அச்சட்டத்தின் கீழ் தண்டிக்க முடியும் என்பதை டத்தோ ஸ்ரீ தகியுடின் குறிப்பிட்டார். இதனிடையே கோவிட்-19 தடுப்பூசி சந்திப்புக்கு வர தவறுவோருக்கு அபராதம் விதிக்கும் பரிந்துரை தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பு விரிவாக ஆராய்ந்து வருகிறது. இவ்வேளையில் திரங்கானு பராசிங் சாலை தடுப்பு
சோதனையில் அமைச்சர் ஒருவர் கைதான விவகாரத்தை போலீஸ் தரப்பே முழுமையாக கையாளும் என அமைச்சர் சொன்னார். கிளாந்தான் கோத்தாபாருவில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு வெகுமதி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நேற்று வரை 10,52,145 பேர் இரண்டாவது கோவிட்-19 மருந்தளவுகளை பெற்றுக் கொண்டனர். 18,60,864 பேர் முதல் கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 29,13,009 அதிகரித்துள்ளது. ஸ்லாங்கூரில் 1,39,427 பேரும், சரவாக்கில் 1,99,034 பேரும், பேராக்கில் 97,558 பேரும் இரு கோவிட்-19 மருந்தளவுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் அடஹம் பாபா தெரிவித்தார். இவ்வேளையில் நேற்று வரை 1,21,17,091 பேர் அல்லது 49.9 விழுக்காட்டினர் கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தங்களை பதிந்து கொண்டுள்ளனர். அவர்களில் ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 32,23,832 பேர் பதிந்து கொண்டதாக டாக்டர் அடஹம் பாபா கூறினார். கடந்த பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை முதல் கட்ட கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் சுகாதார பணியாளர்கள் உட்பட 5 லட்சம் முன்கள பணியாளர்கள் கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். இதனிடையே நாட்டில் 82,341 சிறுவர்களும் குழந்தைகளும் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக டாக்டர் அடஹம் பாபா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அவர்களில் 19,851 பேர் 4 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் ஆவர். 7 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட 26,851 பேர் பாதிக்கப்பட்ட வேளை 13 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட 27,402 பேர் அந்த பெருந்தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். அவர்கள் அனைவரும் 1 முதல் 3 பிரிவுகளில் உட்படுத்தப்பட்ட நோயாளிகள் என டாக்டர் அடஹம் பாபா கூறினார். இதுவரை அவர்கள் யாரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படவில்லை. இந்த எண்ணிக்கை கவலையளிக்கும் நிலையில் உள்ளதால் பெற்றோர்கள் அதிக கவனமுடன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நெரிசலான இடங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்லக்கூடாது என டாக்டர் அடஹம் பாபா பெற்றோர்களை கேட்டுக் கொண்டார். நாட்டில் இன்று புதிதாக 6,824 பேர் கோவிட்-19 தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். தொற்றிலிருந்து 5,251 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர்ஹிஷம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்றுக்கு இலக்கானவர்களில் 6,821 பேருக்கு உள்நாட்டில் தொற்று பீடித்துள்ள வேளை எஞ்சிய 3 வெளிநாட்டில் இருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்களாவர். ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 2,111 பேருக்கு தொற்று கண்டுள்ளது. அதனையடுத்து கிளாந்தானில் 695 பேருக்கும், சரவாக்கில் 654 பேருக்கும், ஜோஹூரில் 489 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 851 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 422 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த கொள்ளை நோயினால் இன்று 67 பேர் உயிரிழந்ததாக தான்ஸ்ரீ டாக்டர் நூர்ஹிஷாம் குறிப்பிட்டார். நாளை தொடங்கி நடப்புக்கு வரும் முழு பொது முடக்கத்தின் போது வேளாண், மீன்வள, கால்நடை ஆகிய துறைகள் தொடர்ந்து செயல்படும். இருப்பினும் அவை தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயிக்கும் SOP விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என வேளாண் உணவு தொழில் அமைச்சர் டாக்டர் ரொனால்ட் கியாண்டி அறிவுறுத்தினார். முழு பொது முடக்கத்தின் போது வேளாண் மற்றும் உணவுத்துறைகள் எவ்வித தடங்களுமின்றி தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய தொடர் நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என டாக்டர் ரொனால்ட் கியாண்டி உறுதியளித்தார். இது உணவு கையிருப்பு போதிய அளவில் இருப்பதையும் நாட்டின் உணவு பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கும். ஆட்டிறைச்சிகள், கோழி இறைச்சிகள், முட்டை, பால் ஆகியவை போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக கால்நடைத்துறை வெளியிட்ட தரவுகள் உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் சொன்னார். நாளை முதல் 14 நாள்கள் அமலில் இருக்கும் முழு பொது முடக்கத்தின் போது 1 லட்சம் முதல் 1,50,000 டன் மெட்ரிக் அரிசி தேவைப்படும் என அமைச்சு கணித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
நாட்டில் இன்றியமையா பொருள் கையிருப்பை உறுதி செய்ய உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சின் 2262 அதிகாரிகள் தினசரி பணியில் ஈடுபடுகின்றனர். சிலரை மொத்த வாணிகம் மட்டுமின்றி விளைச்சல் தோட்டங்களிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக துணை அமைச்சர் டாக்டர் ரோசல் வாஹித் தெரிவித்தார். அமைச்சின் நாடாளுமன்ற பயனீட்டு ஒருங்கிணைப்பாளர் 222 பேரும் அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களாக பேரங்காடிகளில் அதிகமானோர் பொருட்களை வாங்கினாலும் நாடு முழுக்க இன்றியமையா பொருட்களின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். பற்றாக்குறை இருப்பது கண்டறியப்பட்டால் அதற்கு தீர்வு காண உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சீனி, சமையல் எண்ணெய், கோதுமை, அரிசி, ரொட்டி, பால் மாவு, கோழி, காய்கறி, முட்டை, வெங்காயம் ஆகியவற்றின் கையிருப்பு உறுதி செய்யப்படுவதாக டாக்டர் ரோசோல் குறிப்பிட்டார். பேராக் பத்தாங் படாங் மாவட்டத்தில் வடக்கு ஃபெல்டா த்ரோலாக்கிலும் பாஹாங் ஜுராந்தோட் கம்போங்பாகி கிராமத்திலும் PKPD கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டது. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அந்த ஆணை நடப்புக்கு வருகிறது. அவ்விரு பகுதிகளிலும் COVID-19 வைரஸ் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனவே சுகாதார அமைச்சின் பணிகளை எளிதாக்க சம்பந்தப்பட்ட பகுதி மக்களின் நடமாட்டம் 2 வாரங்களுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. இவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறியதற்காக நேற்று 754 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 746 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை எஞ்சிய எண்மர் தடுத்து வைக்கப்பட்டனர். முகக்கவசம் அணியாத குற்றத்திற்காக 168 பேர் கைதாகினர். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க தவறிய 145 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆப்பென்டிங் நடவடிக்கையின் கீழ் 38 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டதுடன் 7 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜூன் 14ஆம் தேதி வரையில் நடப்பில் இருக்கும் முழு பொது முடக்கத்தின் போது சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் செயல்படுவதற்கான அனுமதி கடிதத்தை போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஸ்மைல் சரக்கு போக்குவரத்து தொழில் மீதான தரவு முறையில் பதிந்துள்ள நிறுவனங்களுக்கு மட்டுமே அந்த அனுமதி கடிதம் வழங்கப்படும். இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட அனுமதி கடிதம் இயல்பாக ரத்தாகிவிட்டதை போக்குவரத்து அமைச்சு அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியது. புதிய அனுமதி கடிதத்தை சம்பந்தப்பட்டோர் திரையில் காணும் அகப்பக்கத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முழு பொது முடக்கத்தின் போது தளவாட சேவை, வான் மற்றும் கடலை உட்படுத்தி இருக்கும் வர்த்தக போக்குவரத்து சேவை, பொருட்களை அனுப்பும் சேவை மற்றும் கிடங்கு ஆகியவை இயங்குவதற்கு ஸ்மைல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் தரை மற்றும் கடல் சார்ந்து பொது போக்குவரத்து சேவைகளும் செயல்படுவதற்கு அனுமதியும் உண்டு. ஆனால் மொத்த இருக்கைகளை ஒப்பிடுகையில் அவற்றில் 50 விழுக்காட்டினர் மட்டுமே பயணிக்க முடியும். வான் சேவையை நாடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் விமான போக்குவரத்து சேவைக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் வாகன பழுது பார்க்கும் பட்டறையும் டயர் கடைகளும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. புகைத்தால் முதுமை வாராது என்ற ஸ்லோகமே முதல் சிகரெட் விளம்பரம். பின்னர்தான் தெரிந்தது இளமையிலேயே ஆயுளை முடிக்கும் தீய பழக்கம் அது என்பது. ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாள் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. மக்கள் குறைந்தபட்சம் 24 மணி நேரம் புகைப்பிடிக்காமல் இருப்பதற்கு இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. மன உளைச்சல், திரைப்படங்கள், நண்பர்கள், வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் தாக்கம், சுற்றுச்சூழல் போன்றவை புகை பழக்கத்திற்கு வித்திடுகின்றன. புகைப்பழக்கம் உடல் ரீதியில் மட்டுமல்ல, உள ரீதியிலான சிக்கல்களையும் ஏற்படுத்துகிறது. 4000 7000 ரசவினம் வரைக்கும் ஒரு சிகரெட்டில் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் நிக்கோட்டின் என்ற ஒரு கெமிக்கல், இதை நீங்கள் புகைப்பிடிக்கும் போது உங்கள் நுரையீரல் மூலயமா காற்றா போகுது. அது உங்கள் பிளட் உங்கள் ரத்தத்தில் சேர்ந்து உங்கள் ஹோல் உடலில் ரத்தம் மூலியமாக போகுது. இது உங்களோட மூளைக்கு, அந்த பிரெயின் செல்ஸ்க்கு போகும்போது அங்கே நிக்கோட்டின் ரிசெப்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது அங்கே பைண்ட் ஆகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்பம், சுகம் கிடைக்கிறது. ஸோ இந்த சுகம் பல பேருக்கு ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும், வலிக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும், தூக்கம் வர்ற மாதிரி தோணும். இது 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 இருக்கிறனால அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி தோணும். ஆனால் இது ஒரு பொய். இது ஒரு ஷார்ட் டேர்ம் இஃபெக்ட். இது உங்கள் ரத்தத்துலேருந்து குறைஞ்சோன்னே உங்களுக்கு அதோட அட்வர்ஸ் இஃபெக்ட் வரும். புகைப்பவர்களின் சுமார் 75 விழுக்காட்டினர் அதிலிருந்து மீள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுள்ளனர். 25 விழுக்காட்டினர் மட்டுமே அந்த முயற்சியில் வெற்றி அடைகின்றனர்.
ஆனால் இன்னும் சிலர் புகைப்பதை நிறுத்த வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து கூட பார்ப்பதில்லை. ஒன்று, அவங்க மனசில் இன்றைக்கி நம்ம எடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரங்கள் இதில் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டிவியை திறந்தா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு 5 விளம்பரமாவது அதே பிராண்ட்லேருந்து வந்துடும். சாப்பாடு கடை மெயின், எல்லாரும் போக வேண்டிய இடம் அந்த கவுண்டர், காசு கட்டிட்டு தான் போக முடியும். அது பின்னாடி மெயினாக இருக்கிறது சிகரெட். ஸோ இது சாப்பிட்ட பெரும்பாலும் புகைப்பிடிக்கிறவங்க சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு சிகரெட் தேவைப்படும். கால மாற்றத்திற்கேற்ப மின் சிகரெட்டுகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இவை உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதில்லை என மக்கள் நம்பினாலும் உண்மை என்னவோ வேறு. சிகரெட் வேப் வந்து ட்ரெடிஷ்னல் சிகரெட், அதாவது பற்ற வைக்கிற சிகரெட்டோட பெட்டர், நன்மை எப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே நம்ம உடலுக்கு நன்மை கிடையாது. இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சேதாரம் தான். ரெண்டுலேயுமே நிக்கோட்டின் கண்டென்ட் இருக்குது. இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது, இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ சிகரெட் ஸ்மெல் பெரும்பாலும் ஆட்கள்னால தாங்க முடியாது. ஆனால் இந்த வேப் ஸ்மெல் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ஒரு வாட்டர் வேப், அதோடு சேர்ந்து நல்ல ஸ்மெல் வரும்போது இது ஒரு பெரிய விஷயமாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த கிமிக் புகைப்பிடிக்கிறதுக்கு. உலக சுகாதார அமைப்பின் ஆய்வின்படி புகையிலை பயன்பாடு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் 80 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். புகைப்பது தனி மனித உரிமை. ஆனால் புகையற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவது ஒவ்வொருவரின் கடமை. அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கைக்கு மறுட்டலாக விளங்கும் புகைப்பழக்கத்தை சம்பந்தப்பட்டவர்கள் விட்டொழிக்க வேண்டும். RTM தமிழ் செய்திகளுக்காக நான் கனகதுர்கா ஆறுமுகம். ஆஸ்திரியா பொது பூப்பந்து போட்டியில் அசத்தினர் நாட்டின் இளம் சிங்கங்கள். கலப்பு மற்றும் ஆடவர் இணை பிரிவுகளில் வாகை சூடி தேசிய வீரர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். முன்னதாக நடந்தேறிய இறுதி ஆட்டத்தில் நாட்டின் சுங் ஹுன்ஜான் தோ ஈவே கலப்பு இணை பிரான்சின் வில்லியம் வில்லேஜர் ஷரன் பாவோ இணையை 16-21, 21-9, 21-19 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தினர். தேசிய கலப்பு இணை இதற்கு முன்னர் மார்ச்சில் போலந்து பொது பூப்பந்து போட்டியிலும் கடந்த வாரம் நடைபெற்ற ஸ்லோவேனியா அனைத்துலக பூப்பந்து போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தனர். இதற்கிடையில் ஆடவர் இணை பிரிவில் நாட்டின் ஒன் அரிஃப் ஒன் ஜுனைடி மற்றும் முகமது ஹைகால் நஸ்ரி அதிரடி படைத்தனர். அவர்கள் மற்றொரு பிரான்ஸ் இணையை 21-17, 21-15 என நேரடி செட்களில் வீழ்த்தினர். மகளிர் இணை பிரிவில் நாட்டின் ஏனா சிங் யிக் சியோங் யாப் செங் வென் இந்தோனேசிய இணையிடம் 11-21, 16-21 என தோல்வி கண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரிசால் மெரிக்கான் நைன் அமெரிக்கான் வாழ்த்துக்களை இவ்வேளையில் தெரிவித்துக் கொண்டார். விளக்கமும் குறள் 607. இடி புரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர், மடி புரிந்து மாண்ட உணர்ச்சிலவர். சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறரின் இகழ்ச்சிக்கு ஆளானவர்கள். பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் 3ஆம் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கான உதவிகள் குறித்து இன்றிரவு சிறப்புரையாற்றவுள்ளார். RTM TV ஒன்றில் இரவு 9 மணிக்கு அவரின் உரை நேரலை செய்யப்படும். காண தவறாதீர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.